ரொம்ப முன்னாடி ரொம்ப பக்தி உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கான்டாக்ட் பேத்தி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தா. அப்போ அவளோட ஆண்டு நிறவப்போ மகாபரிவாக்கு செய்யணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிட்டேன். அப்போ உங்களோட கான்டாக்ட் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அது கிடைச்சது. நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், மாமா எங்கள் பேத்திக்கு வருஷாபக்தி இதுக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொன்னேன். தாராளமாக செய்யலாம், நீங்கள் செய்யணும்னு சொன்னேன். அதே மாதிரி சைதாப்பேட்டையில் எல்லாம் அபிஷேகம் பண்ணி பயப்பட அன்னதானமும் நடந்தது. எங்கள் ஆத்திரையும் மகாபரிவாவை நினச்சிட்டு அங்கே டெய்லி பூஜை பண்ணுறது உண்டு. எனக்கு பாதுகை இல்லைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. எனக்கு அதை எப்படி வாங்கணும்னு தெரியல. சங்கரபுரத்தில் போய் கேட்டேன் நான், காஞ்சிபுரத்தில். அப்போ அவள் சொன்னான், இப்போல்லாம் கிடைக்கிறது இல்லைம்மா, நான் கிடைக்கும் போது தரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் பார்த்தேன், இப்படி இல்லத்தோறும் மகாபரிவான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன். எனக்கு ஏற்கனவே மாமாவை தெரியுன்றதுனால, அது இல்லாமல் மாமா டெய்லி ஓம் மகாபரிவா சரணம் இத்தனை தடவை சொல்லணும், ஸ்ரீராம ராம சொல்லணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயே என்னை சேர்த்து விட்டார். அதுபடி நானும் செஞ்சுட்டுருக்கேன். என்னால் முடியறது. நான் இப்போ என் பொண்ணுகிட்ட யூகே போனதுலேருந்து என்னால் சரியாக இது பண்ண முடியல. இனிமேல் நான் செய்வேன். அதே மாதிரி இந்த குழந்தைகள் எங்கள் சம்பந்தி எங்கள் சுற்றத்தார் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் மகாபரிவா அருளால் நல்லா இருக்கணும். எங்கள் ஆத்துலையும் சரி, எங்கள் பொண்ணாத்து சைடும் சரி, எனக்கு தெரிஞ்சவா எல்லாருமே நல்லபடியாக அந்த மகாபரிவா அருள் பண்ணி எல்லாரும் நல்ல நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு நான் மாமானால எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. நான் சொன்னோன்னே சரி தூரமாக இருக்க வருவேல மாமான்னு கேட்டேன். எங்கே இருந்தாலும் வரேம்மா, உனக்கு நீ எவ்வளவோ சொல்லியிருக்க, மனுஷ பூஜைக்கெல்லாம் நீ கொடுத்துருக்க, நான் அவசியம் வரேன்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே இன்னைக்கு நீங்கள் எனக்கு நடத்தி கொடுத்த எங்கள் பேத்தி, எங்கள் மாப்பிள்ளை, பேர, குழந்தை, எங்கள் குடும்பம் எல்லாரையுமே நல்ல ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். நல்லா நடந்தது இந்த பூஜை. எங்கள் மாமாவும் நல்லா பண்ணி வச்சார். நான் இந்த நன்றியோட மகாபரிவார்ட்ட கடைசி வரைக்கும் நான் நினச்சிட்டு நல்லபடியாக இருப்பேன்றதை நான் சொல்லிக்கிறேன். அவரை நினைச்சாலே சில டைம்ல ரொம்ப அழுதுருவேன். அதனால என்னால் பேச முடியல. எனக்கு அவர் பேச சொன்னா வந்துடும். அதனால தான் நான் அழுதுன்னே சொல்றேன். தப்பா நினைக்காது.